நண்பர் மா. காளிதாஸ் அவர்களின் சடவு கவிதை தொகுப்பை குறித்து சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான இந்த நல்ல வாய்ப்புக்கு மகிழ்கிறேன் நண்பர்களே. ஒரு கவிதை தொகுப்பு குறிப்பாக இரண்டு வகைகளில் விரும்புகிறது. முதலாவதாக அந்த கவிதை தொகுப்பில் உள்ள கவிதைகளின் பாடுபொருள்கள். இரண்டாவதாக இந்த கண்ணாடியோட வச்சுக்கிறீங்களா அந்த கவிதை தொகுப்பில் அது இது கூட வச்சுக்கோங்க கொடுங்க கவி மொழி. முன்னாடி வந்து காமிக்கணும். இவை இரண்டும் ஃப்ரண்ட்ல ஒன்றிணையும் போது ஒரு நல்ல வாசகனால் அந்த தொகுப்பு நிச்சயம் கொண்டாடப்படும். முதலில் இவ்வளவு அழகாக இவ்வளவு நேர்த்தியாக வடிவமைத்த மகமூல் பதிப்பகத்திற்கு எனது பாராட்டுகளை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொகுப்பில் உள்ள கவிதைகளை பற்றி பேசுவதற்கு முன் இந்த கவிதைகளுக்கான தலைப்புகளே அழகான கவிதைகளாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பொய்மரத்திற்கு தாவும் பூனை, பிணக்கை செரிக்கும் பறவை, இரவை தூக்கிச் செல்லும் சக இரவு, பிசாசின் முத்தம், ஆடையாய் படியும் நிர்வாணம், திரிவு நிலை அடையும் புரோபஸ்தோ. எத்தனை அழகிய தலைப்புகள் பாருங்கள். இதையெல்லாம் கவிதைகளுக்கான தலைப்பு. இந்த கவிதைகளுக்கான பாடுபொருள்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், இணையுடன் சேர தவிர்ப்பது தேன் சீட்டுக்கு பொய்முகம் காட்டிய குற்ற உணர்வில் தற்கொலை செய்து கொண்ட அரசு பணியாளர் எண்களோடு அட்டைகளோடு ஒத்து போகாத அவரது எண்களோடு முகநூல் குரண கணக்குகளின் கடவுச் சொல்லை மறந்து திணறுகிற காளி சிவனின் மனைவி. சொல்லி வைத்தார் போல் பிசாசின் கால்களுக்கிடையில் கொட்டி கிடக்கிற ஒரு சட்டி குருதி. அடுத்த நிகழ்ச்சி துவங்கும் முன் குப்பைகளாக அள்ள வேண்டியிருக்கிற புகழ்ச்சி வீரர். அபார்ட்மெண்ட் வாசலை தெளித்து 16க்கு 1 இடுக்கு புள்ளிகளோடு சிலுக்கு கோணம் போடும் பேச்சியம். எத்தனை ஆச்சரியமான விதவிதமான பாடுபொருள்கள் இதை போல் ஏராளமான பாடுபொருள்கள். எழுதி காளிதாஸ் இத்தனை வருடங்களாக வந்து அவர் அடைந்திருக்கிற மொழியும் அத்தனை படம் பார்ப்போமா? மிகச்சிறிய வெள்ளை செங்கல்லை போன்ற ரப்பரை பரிசளிக்கும் போது எதுவுமே போன்றது. மிதிப்பட்ட நத்தையின் பிசுபிசுப்பு உன் பார்வை, காலில் மீனோடு வந்தவரும் பறவையின் அழகு சொல், முத்தம் துப்பாக்கி ரவை, நீ விசையை இழுத்ததும் சத்தம் என்று ஈர்த்திருக்கிறேன். நண்பர்களே, இன்று 50களில் இருக்கிற எல்லோரும் பூக்குடலையை பார்த்திருக்கிறோம். இந்த தலைமுறை பார்த்திருக்குமா என்று எனக்கு தெரியாது. கோவில் நந்தவனத்தில் இறைவனின் அர்ச்சனைக்காகவும் அலங்காரத்திற்காகவும் இருக்கிற மலர்களை சுமந்து செல்லுகிற ஒரு கூடை, நிரம்பி தழும்பி வழிகிற அந்த கூடையில் இருந்து ஒரே ஒரு மலரை எடுத்து உங்களுக்கு தருவது போல 11 கவிதைகள் தந்துகிற இந்த புத்தகத்தில் இருந்து ஒரு கவிதையை ஒரு எளிய அணைப்பின் மூலம் நேற்றைய நாளின் பொறுப்பை அவ்வளவு சீக்கிரம் முடியாத என்ற ஒரு கணிப்பு இம்முறையும் பொய்த்து விட்டது. ஒரு நெற்றி முத்தம் போதும் என்ற அன்பின் கிளை மீதே அடிக்கடி வந்து அவர்களது பெரும் விளக்கை தின்று செறிக்கும் நம் சிறு பறவை. நண்பர்களே, ஆரம்பத்திலே வித்தியாசமான பாடுபொருள்களும் நல்ல கவிமொழியும் இருக்கிற ஒரு ரசிகனால் கொண்டாடப்படும், ஒரு வாசகனால் கொண்டாடப்படும் என்று சொல்றேன். மா. காளிதாசின் இந்த சடவு கவிதை தொகுப்பை வாசிக்கிற யாரும் என்னை போலவே இந்த கவிதைகளை இந்த தொகுப்பை கொண்டாடுவீர்கள். வாய்ப்பு